டாக்டர் காப்பரமேஸ்வரன் முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடகம். செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 53. மயிலன். இப்படி தரவோ குச்சதும் வேலி இடிதான் அமர்ந்திட படையளி விலகலும் கெஞ்சினோம் கடலுயிர் கெஞ்சுவம் காணம் தஞ்சமர் தடுப்பர் சந்தனம் தங்க தாம்பூலம் எடுத்து காட்ட வேடரசன் சொல் சொல் தட்சிணாமூர்த்தியை நோக்கி பித்தன போலும் தங்கதல் வருந்தாய் சித்தன் மால் உச்சத்தனை துடித்துளாய் வீர கட்டம் வராதும் விரோதி பாறை மந்திரி பாரி விடைகான் கட்டைய தேவந்தலிய படைத்தலைவன் வர வேலாயுதன் குன்றவன் போதகன் நன்றியால் அவனு கிட்டமட்டனையும் குன்றது துறந்து நன்னிலம் கோயில் சேவல் கை கொடுத்து உடமையில் மறந்துலர் தேவரும் மடியடும் காவலும் இருந்திரும் பாவலர் கிதனவே தேசுர தேவன் காவலில் மயிலினை கண்டிட தாண்டியும் மினிமதி குன்றியும் இமைக்களம் எய்து பலை பலம் வினை தடி பரிவதம் தொலைத்து புலமையாயிருந்ததும் கற்றதும் மலைத்து புலவழிராக முறவமே மண்ணிலின் குன்றுளாய் இதனால் பாடியோ மகனில் என்ற கடப்படியில் திடமதித்தோ அறமும் தேவரும் தெரியும் தெரியும் பெரிதன்றிமக்கு புயலால் பயவும் பெரிதும் நீண்ட நிம்மதிக்கே தெரியாய் போயின்னதுதானாகும் பெரிதே வழிறுதல் வீர்யால் நம்ரிலும் படைத்தலைவரை நோக்கி செடியினில் தடுப்போ இடுதல் விழுதல் இடியாம் பிடியில் போற்றுதம் ஆந்தை மயிலரே போகும் கருப்பையா குவளையும் என்பது இதனில் காவலனை நோக்கி போயின் அழுவது ஏவிடு தாண்டும் காவலன் வரே சுவர முனிவர் சென்ற மரியம்மனை தந்தனை கரையில் உய்வாதற் குளவாம் மயிலன் தக்கதும் வேலியரும் புதுவை தகர்வர் தடுத்திட பொருளோய் வருதலும் மயிலன் மயிலன் விடையா தடுப்பாய் கடையான் மறையில் கடையத்தேவன் கம்பத்தில் செல்ல